ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து சில விஷயம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதாவது மேக்கப்பில். ஸோ வந்து ஃபார் எஸ்பெஷலி டஸ்கி ஸ்கின்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னால், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேஸில் வந்து ப்ரெப்பிங்க்கு அப்புறம் ஓகேவா இந்த ப்ரைமர் மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். ப்ரைமருக்கு 2-3 விஷயம் நான் வச்சுருக்கேன், அதை நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ப்ரைமர்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் போடுவோமோ அதை நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? கன்சீல் பண்ணுறதுக்கு ஓகேங்களா, கண்ணை வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு ஆரஞ்ச் கரெக்டர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிக்மெண்டேஷன்ஸை மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் இப்போலாம் ஆரஞ்ச் கரெக்டர் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் இந்த ஹியூடா பியூட்டி இருக்குல்ல, ஃபாக்ஸ் ஃபில்டர்னு இப்போ ஒரு ரேஞ்ச் வந்து பாருங்கள், இதுதான் இப்போ நான் ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆல்ரெடி ஒரு ஆரஞ்ச் அண்டர்டோனில் வர்றதுனால இது ரொம்ப சூப்பராக வந்து எனக்கு ஆரஞ்ச் கலர் கரெக்டர் இல்லாமலே சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ என்னுடைய ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா சால்டட் கேரமல் அப்படின்ற ஷேட். ஓகேங்களா, என்னுடைய பிக்மெண்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் லைட்டாக வந்து போட்டால் போதும், அவ்வளோ பிக்மெண்டட். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறப்போ ஒரு வேளை ரிமூவ் ஆகிடுமோன்ற மாதிரிலாம் டவுட் இருந்தது. ஆனால் செம்ம சூப்பராக லாங் லாஸ்ட் ஆச்சு. சூப்பரான ஒரு பிக்மெண்டடும் சூப்பராக இருந்தது, அமேசிங்காக இருந்துச்சுங்க இந்த கன்சீலர். இதுக்கு அடுத்ததான் இன்னொரு கன்சீலர். ஓகேங்களா, இந்த க்ரைலான்லேருந்து தி டர்மா கலர் கேமஃப்ளஜ் க்ரீம். ஓகேங்களா, இதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா DJ2. இந்த ஷேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதனுடைய ஷேட் எக்ஸாக்டாக என்னோடய ஸ்கின்னுக்கு மேட்சிங்காக இருக்குங்க. எக்ஸாக்டாக என்னோடய ஸ்கின்னுக்கு மேட்சிங்காக இருக்குது. என்னுடைய பிக்மெண்ட்டும் சொல்லணும்னா அவ்வளோ சூப்பராக கவரேஜ்லாம் சூப்பராக வந்து கொடுக்குது. அதாவது இது ஃபுல் கவரேஜுங்க, இது நல்ல ஒரு கவரேஜ் வந்து கொடுக்குது இந்த கன்சீலர். இது வந்து நான் கையில் வச்சுருக்கிறது 4 கிராம் டப். ஓகேங்களா, சரி, இந்த கன்சீலர். ஓகேங்களா, இது முடிஞ்சுட்டா அடுத்து நான் ஸ்கின்னுக்கு இப்போலாம் நான் ரீசெண்டாக வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபவுண்டேஷன்ஸ் மோஸ்ட்லி வந்து போகவே மாட்டேன்றேன். ஃபவுண்டேஷன் பக்கமே இப்போலாம் நான் போகிறதில்ல. நான் ஸ்கின்னுக்கு ஒன்று இந்த கன்சீலரோட விட்டுட்டு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிவிடுவேன், இல்லைனா வந்து லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிவிடுவேன். அது இல்லை அப்படின்னா கன்சீலருக்கு மேலே எனக்கு ஒரு விஷயம் எனக்கு வேணும்னா இந்த மேபிலின்னா ஃபிட்மிலேருந்து, ஆமாம் மேபிலின் ஃபிட்மிலேருந்து என்னோடய ஷேட் வந்து 10ங்க. இது எக்ஸாக்ட் மேட்ச் என்னோடய ஸ்கின்னுக்கு சூப்பராக வந்து மேட்ச் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா SPF 50 இருக்குது, விட்டமின் C இருக்குது. ஸோ வந்து ஒரு ஸ்கின்னையும் கேர் பண்ணிக்கும், வித் மேக்கப்பும் வந்து கொடுக்குற மாதிரி 2-in-1 ப்ராடக்ட்ங்க இது எக்ஸாக்டாக என்னோட ஸ்கின்னுக்கு மேட்சிங்காக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு டேரெக்டாக என்னோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசர்லாம் வச்சு ப்ரெப் பண்ணிவிட்டு எதுவுமே எனக்கு கன்சீலர் கூட தேவையில்லை. டேரெக்டாக இதை நான் வந்து ஃபேஸ் போட்டேன்னா எப்படின்னா லிட்டரலாக ஒரு ஃப்ரெஷ் லுக்காக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பவுடர் முடிஞ்ச மாதிரிலாம் இல்லை. நம்ம ஸ்கின்னை கரெக்டான ஷேட் நம்ம ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னை வந்து செம்ம பெட்டராக வந்து ஃப்ரெஷ்ஷாக காட்டுது, சூப்பராக இருக்குது. இதில் வந்து SPF 50 இருக்குது. எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது அந்த SPF 50 வந்து இந்த ஸ்கின் டின்ஸில் வருது அப்படின்றது தான். ஓகேங்களா, ஆனால் நம்ம ஊரில் வந்து அதாவது இந்த நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஷேட் வந்து 10 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து நம்ம ஊரில் இல்லை இதுக்கப்புறம் லான்ச் பண்ணுறாங்களான்றதும் தெரியல. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் 12, 11.5 அந்த மாதிரி ஷேட்ஸ்லாம், அதாவது செம்ம டீப்பரான ஷேட்ஸ் எல்லாம் கூட லான்ச் பண்ணி வச்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரிக்கும் நல்ல டார்க்கரான ஷேட்லாம் எடுத்துகிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும். இதுதான். இதுக்கு மேலே ஒரு வேளை இப்போனா நான் ரீசெண்டாக என்ன பண்ணேன்னா ப்ளஷ் வந்து போடுறேன். டஸ்கி ஸ்கின்க்கு வந்து நான் என்ன நினச்சேன்னா பிங்க் கலர், ரோஸ் கலர் இதுதான் நமக்கு வந்து ப்ளஷ்னால் நல்லாயிருக்கும் போலன்னு நினச்சேன். இல்லை, டஸ்கிக்கு கோ ஃபார் திஸ் கலர். ஓகேங்களா, அதாவது ஒரு ப்ளம், டார்க் ப்ளம் இல்லைனா ஒரு ரெட்டிஷ் அந்த டோனில் இருக்க மாதிரியான ஒரு கலர். இது வந்து நான் என்ன பிராண்ட்னா மிஸ்க்லேருந்து கோத் க்ரோம் டார்க் ஹோலோ க்ரோம் ஐ ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஐ ஷேடோ தாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா இது ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குமா, இந்த கலரும் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை ப்ளஷுக்கு ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்துச்சு. ஸோ ரொம்ப வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் 120 ருபீஸ்க்கு தாராளமாக சூப்பராக வந்து வாங்கி ப்ளஷ்ஷு போட்டு நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஸோ வெரி பிக்மெண்டட், நம்ம லைட்டாக போட்டாலே போதும். அதுவும் இந்த ப்ளஷ்ஷில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம ஃபேஸ் கட்க்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ளஷ் வந்து போடணும். சில பேருக்குலாம் நல்ல ஜாலாக இருக்கும், ஜாலைன்லாம் இருக்குமா, அவங்க ஃபேஸுக்கு பர்டிகுலர் சைடில் வந்து போட்டால் தான் ப்ளஷ் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சபியாக இருக்கிற ஒரு ஃபேஸுக்கு இங்கேருந்து இப்படி போடும்போது லைட்டாக நோஸ்க்கும் கொஞ்சம் ஃபீல் பண்ணாதான் ப்ளஷ் வந்து பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. இல்லைனா கணக்கில் என்ன ரோஸு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஐ ஷேடோவில் ஒரு ஷேட் எடுத்து நான் எனக்கு ப்ளஷ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று, இது எனக்கு ரீசெண்ட் வந்து பர்ச்சேஸ் தான், ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெவல்யூஷன்லேருந்து இந்த பேலட் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஷேட் வந்து விஷ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து ஒரு ரெட் அண்டர் டோன்லேயும், அதாவது ப்ராப்பராக நல்ல ஒரு மரூன், இல்லை மரூன் கூட சொல்ல முடியாது, இது நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுட்டா தெரியுதுங்களா, ஒரு மாதிரி டார்க் ரெட்டில் ஒரு ஷேடுங்க. பக்கத்தில் ஹைலைட்டரும் கொடுத்துருக்காங்க. நான் ஹைலைட்டர் சூப்பருங்க. நான் இந்த அளவுக்கு நான் முதல்ல வந்து ஹைலைட்டர் வந்து நான்
இதுக்காக நான் சூஸ் பண்ணி வாங்கல. மெயின் நான் இந்த ஷேட்காக தான் இந்த பேலட்டே நான் வந்து சூஸ் பண்ணேன். ஆனால் சரி, ஏன்னா இது ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்குங்களா, ஸோ இது எப்படி போட்டால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணேன். எப்படின்னா ஜிகு ஜிகுன்னு இல்லை, ஆனால் மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்குது, சூப்பராக இருக்குது. லைட்டாக போட்டால் போதும். ப்ளஷ் மட்டும் இல்லை, இந்த ஹைலைட்டருமே என்ன ஆகுதுன்னா ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ லைட்டாக எடுத்து போட்டாலே போதும், அவ்வளவு சூப்பராக இருந்ததுங்க. இந்த ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் ரெண்டுமே சூப்பராக இருக்குது. என்னோடய பிக்மெண்ட்டும் சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்து என்ன, அடுத்து இந்த ஐ ஷேடோ வந்து இது நான் காமிச்சே ஆகணுங்க. நைக்கால இருந்து ஓகேங்களா. இது வந்து ஷேட் வந்து ஒயின் அண்ட் டிவைன் 05 ஓகேங்களா. இந்த பேலட் வந்து 05 ஒயின் அண்ட் டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 4 ஷேட் வருதுங்க. நிஜமாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் டஸ்கிக்கு ஒரு காமன் கலர்ஸ் வேணும், கொஞ்சம் ஒரு பிரைட்டன் கலர்ஸ் வேணும், எனக்கு ஒரு கிளாம் லுக் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக இந்த ஒரு பேலட் போதும். நம்ம பேஸுக்கு இந்த லைட் ஷேட் வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா நமக்கு ஒரு லைட்டாக ஒரு ஷேட் நமக்கு போடணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷேட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எதுவுமே வேணாம், எனக்கு போட்ட மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு டிண்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த கலர் போகலாம். இந்த கலர், இந்த ப்ரௌன் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது சூப்பராக இருக்கும். அதாவது டஸ்கிக்கு ஸ்மோக்கி ஐஸில் வந்து இந்த ப்ரௌன் கலர் வச்சு க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஷிம்மர் ஷேட் ஓகேங்களா. நான் வச்சு காட்டுறேன் இந்த ஷிம்மர் ஷேடாக. இதில் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்டல் ரோஸ் கோல்டு ஷேடுங்க. இது மெட்டாலிக் ஃபினிஷ்க்கு சூப்பராக இருக்குது. இப்போ வர நிறைய ஹைலைட்டர்ஸ் எல்லாம் ஒன்று இல்லூமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லைனா வந்து எப்படின்னா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்குது. நிறைய இந்த ஜிகுன்னு இந்த ஜிகுனா பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நிறைய வரமாட்டாங்க. ஸோ இப்போது இருக்கிறதுல ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குல்ல ஹைலைட்டர்ஸில் இந்த பேலட் ஒன்று. இதே நான் வந்து சில டைம் வந்து இந்த கலர் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ப்ளஷ்ஷை வந்து யூஸ் பண்ணுவேன். அதாவது என்னோட ஸ்கின் டோன் இப்போ ரொம்ப பிரைட்டனாக இருக்குது, அப்போ நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன்லாம் போட்டு ஒரு லுக் க்ரியேட் பண்ணுறேன்னா இந்த கலர் ஐ கோ ஃபார் இட். ஓகே, அப்போ அடுத்து இது நம்ம செட் பண்ணோம் இல்லையா, மேக்கப்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் செட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு நான் வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டெய்லி ஃபார்வர் 52லேருந்து வெட் அண்ட் ட்ரை காம்பேக்ட் பவுடர். இது என்னென்னா இதனுடைய ஷேட் வந்து வச்சுச்சோ சாரிங்க, ஷேட் இல்லை, இருந்ததுன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்தேன். ஓகே அஷோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே ஒரு மிரர் இருக்கும், கீழே இந்த பவுடர் இருக்குது ஓகேங்களா. இது என்னோட ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்டர் ஷேடாக இருக்குது ஓகேங்களா. அண்டர் ஐக்கு, இந்த நோஸ் பிரிட்ஜில், சின்னில், இங்கெல்லாம் நான் வந்து இங்கே மட்டும் பேக் பண்ணிக்கிட்டாலே போதும். சூப்பராக இருக்குது. இந்த ஷேட் வந்து டஸ்கி ஸ்கின்க்கு ஓகேவாக இருக்கும். இதில் இன்னும் டார்க்கரான ஷேட் இல்லைங்க, ஆனால் இதில் இந்த ரேஞ்சில் வந்து கொண்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கு அடியில் வந்து ஒரு பவுடர் பஃப் வந்து கொடுத்துருந்தாங்க, ஆனால் ரொம்ப திக்காக ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு பவுடர் பஃப் நான் வந்து இப்படி வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் காம்பேக்டாக. ஏன்னா எனக்கு பவுடருக்கு ஃபேஸ்க்கு செட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க இந்த பவுடர் பஃப் தான் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா இது ஈஸியாக இருக்கும் இந்த கண்ணில் ஃபில் பண்ணுறதுக்கு, இந்த அண்டர் ஏரியாவுக்கு, இங்கே நோஸ் பிரிட்ஜு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த ஷேப்பில் இருக்கிற இந்த பவுடர் பஃப் ஓகேங்களா. அஷோ 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 எங்கே ஏறா பாருங்கவா. ஓகே அவ்வளோதான். அண்ட் இது வந்து இந்த காம்பேக்ட் நான் ஏன் வந்து உங்கள்கிட்ட மெயின் காட்டுறேன்னா, நான் ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த காம்பேக்ட் பவுடர் மட்டும் போட்டேன்னு வைங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு போட்ட மாதிரியான ஒரு லுக்கு H100. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பவுடர்ஸ் ஓகேங்களா. ஒரே ஒரு லூஸ் பவுடர் இப்போ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது, இந்த கே பியூட்டிலேருந்து. இது என்னென்னா ஹெச்டி செட்டிங் லூஸ் பவுடர், ஷேட் வந்து கேரமல். ஆனால் இது வந்து ரொம்ப ஆரஞ்சு டோனில் இருக்குது. ஸோ நம்ம பவுடர் லேயரிங் பண்ணுறோன்னா, அதாவது ப்ரெப்பிங் ஸ்கின்ல பிக்மெண்டடான ஏரியாஸ்லலாம் இது வச்சு நம்ம பேக் பண்ணிவிட்டு லைட்டான ஒரு லேயராக லூஸ் பவுடர் அப்படின்றதுனால ஒரு ஃபைன் பவுடராக தான் இருக்கும் என்னோடய டெக்ஸ்சரே ஓகேங்களா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கே பியூட்டியில் வர இந்த ஃபார்முலேஷன் செம்ம ஃபைன் லூஸ் பவுடராக இருக்குது. ஸோ நம்ம வந்து பிக்மெண்டட் ஏரியாஸில் நம்ம பேக் பண்ணிவிட்டு மேலே ஒரு பிரைட்டர் ஷேடில் இருக்க ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணோன்னா ஃப்ளாலெஸான லுக் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு மேலே காம்பேக்ட் பவுடர் போட்டால் ஒரு லுக் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி ஈவனாக ஸ்கின் அந்த மாதிரி இருக்கும். நான் அதுக்காக தான் மெயின் இந்த ஷேட் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. இதை வச்சு இந்த ஷேட் வந்து இந்த ஷேட் வச்சு நான் என்னோடய ஸ்கின்னை வந்து பேக்கோ இல்லை வந்து செட்டோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஆரஞ்சியாக தெரியுது, அது ஒரு விஷயம். இன்னொன்று நான் கே பியூட்டிலேயே 2 ஷேட் வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து நான் காட்டுறேன் ஓகேங்களா. ஒன்று 180 ஒயிட் டீப் அப்படின்ற ஷேட்லாம் வந்து காட்டுறேன். இன்னொன்று வந்து 190 என் டீப் அப்படின்ற ஷேடில். இந்த 190 டீப் அப்படின்ற ஷேட் நிஜமாவே ரொம்ப டீப்பருங்க. எனக்கே இந்த ஷேட் வந்து போட்டால் செம்ம டார்க்காக இருக்குது இந்த ஷேட்.
ஸோ வந்து நம்ம ஃபுல்லாக பிரைட்டனான ஒரு ஷேட் நம்ம போடுறோம்னா அதை மேட்ச் பண்ணுறதுக்கு பிரான்சர் ஷேடாக இது சூப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அஷோ அஷோ ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து எனக்கு பிரேக்கேஜ் ஆகவே வந்ததுங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அண்ட் இன்னொரு ஷேட் வந்து 180 அப்படின்ற ஷேடில் இதுவும் டீப்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எனக்கு வந்து ஓகேவா இருக்குது. அதாவது போட்ட மாதிரியே தெரியாது. ஆனால் ஏதாவது செட் பண்ணணும், எனக்கு என்னோட மேக்கப் லுக் ஏதாவது ரொம்ப ஜூவியா ஒரு மாதிரி ஆயிலியாக எனக்கு தெரிஞ்சதுன்னா இதை வச்சு நான் எனக்கு செட் பண்ணிட்டா போதும். ஆனால் அந்தளவுக்கு இதை நான் யூஸ் பண்ணலை. ஒரே ஒரு டைம் நான் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஜூவி லுக்காக இருக்கே அப்படின்னு சூஸ் பண்ணதோட அவ்வளோ. ஸோ இந்த கே பியூட்டியில் இந்த 2 ஷேட் வச்சுருக்காங்க செட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து இது மை கிளாம்ல இருந்து போஸ் ஹெச்டி பிரான்ஸ் டியூவோ. இது என்னோட ஒரு ஆல் பர்பஸ் ஃபேவரட்னே சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 2 ஷேடு வருங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ ஓகே, இந்த பக்கம் கூல் டோன்லேயும் இந்த பக்கம் வார்ம் டோன்லேயும் வந்து 2 ப்ரௌன் ஷேட் இருக்குது. இது என்னன்னா நார்மல் ப்ரெப்பிங் ஸ்கின்ல நம்ம பிக்மெண்டடான வாய் சுற்றி இருக்கிற ஏரியா அப்புறம் கண்ணு கீழே இருக்க அந்த டார்க் சர்க்கிள் மட்டும் பேக் பண்ணிவிட்டு ஒரு லைட் ஷேட் போட்டிங்கன்னா சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கும், ஈவனாக இருக்கும் ஸ்கின். ஓகேங்களா, அதுக்காக யூஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து நான் மேக்கப் ரொம்ப ஒரு பிரைட்டான ஒரு ஷேடு இல்லை ஒரு ஒயிட்டான ஒரு ஷேடில் ஏதாவது லுக் நான் வந்து போயிட்டேன் அப்படின்னா இதை வச்சு நான் என்னோட ஸ்கின்னை வந்து ப்ரான்ஸ், அதாவது இந்த கட்லாம் பண்ண மாட்டேன். இந்த இடம் நெத்தியை மட்டும் நான் ஜஸ்ட் வந்து இதை இந்த மாதிரி ஒரு பவுடர் பஃப் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து டஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு போதும், எல்லாமே ஈவன் ஆகிடும். ஓகேங்களா, இது ஒரு டஸ்கி ஸ்கின் கிட்ட ஸ்கின்னை மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஆல் பர்பஸ் ஒரு விஷயமா பேக்கப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னே சொல்லுவேன் நான். ஓகே, அடுத்து ஐப்ரோவுக்கு இந்த ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஓகேங்களா ஐப்ரோ அண்ட் ஜெல் ஐலைனர் 24 ஹார்ஸ் வந்து லாங் லாஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு விஷயம்னே சொல்லுவேன். இதுக்கு ஒரு ப்ரஷ் வந்து கொடுப்பாங்க. மேலே வந்து ஒரு ஆங்குலர் ப்ரஷ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஐப்ரோக்குங்க. ஓகேங்களா, கீழே இருக்கிறது வந்து ஐலைனருக்கு. ஓகேங்களா, ஆனால் இது எனக்கு சுத்தமாக வாட்டமாகவே வரலை, ஏன்றது எனக்கு தெரியல. ஓகே, மேலே வந்து ஒரு குட்டி மிரர் வந்து இந்த டாப்பில் இருக்கும். இங்கே வந்து பவுடர் ஐ ஷேடோ ரொம்ப பிக்மெண்டடும் கூட. அண்ட் இது எப்படி ஓப்பன் பண்ணால் ஜெல் ஐலைனர். ஓகேங்களா, விழுந்துருவோன்ற பயம் இருக்குல்ல, விடு விடு. இது மாதிரி வந்து 2-in-1 ஸ்விஸ் பியூட்டிலேருந்து நிறைய அந்த யூடியூபர்ஸில் மெயினாக வந்து மேட் பை மூனா அப்படின்றவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நான் வாங்கி யூஸ் பண்ணது இப்போவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஐப்ரோலலாம் போட்டு வேறு மாத்திரேன்னா சான்ஸே இல்லை. திரும்ப நான் ரீபர்ச்சேஸ் பண்ணேன்னா இதுதான் கண்டிப்பாக. அதில் எனக்கு வந்து வருஷத்துக்கு வருமா. ஸோ காம்பேக்டாகவும் இருக்கும், அதுவும் 2-in-1 சூப்பரில். அவ்வளோதாங்க. இந்த லிப்ஸ்டிக் போல் பார்த்தீங்களா, நம்ம லிப்ஸ்டிக்கை பற்றியே சொல்லலை பார்த்தீங்களா. ஓகே, அது சொல்லிடலாமா. நான் வந்து ஒரு 4 விஷயம் வச்சுருக்கேன். ஓகேங்களா, லிப்ஸுக்கு நான் இந்த மாமா எர்த்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த 2 சொல்லிடுறேன். ஓகேங்களா, இந்த மாமா எர்த்லேருந்து 04 மாப் ப்ளூம் அப்படின்ற இந்த ஷேட் வந்து ஒரு மாதிரி இதோ நியூட் பிங்க்குங்க. இது ஒரு சூப்பரான ஒரு பிங்க்னே சொல்லலாம். அதாவது இந்த பிங்க் நான் யூஸ் பண்ணுறப்ப ஒரு லைனர் வச்சு நான் லைன் பண்ணணும். ஓகேங்களா, ஆனால் மாமா எர்த்தில் 09 கிரான்பெரி க்ரஷ் லைனரே நம்ம ஸ்கின்ல தேவையில்லை. அதுவும் எஸ்பெஷலி ஃபார் டஸ்கி ஸ்கின்ல இருக்கீங்கன்னா யூ கோ ஃபார் இட் ஃபஸ்ட்டு இந்த ஷேட். ஓகேங்களா, இந்த கிரான்பெரி ரஷ் அப்படின்ற ஷேட்க்கு இந்த ஷேட் வந்து நம்ம ஸ்கின்னையே செம்மையாக பிரைட்டன் பண்ணுற மாதிரி டக்குன்னு அப்படியே பாப்பப் ஆகிற மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த ஷேட் வந்து டஸ்கி ஸ்கின்க்கு ரொம்ப ஒரு மஸ்டான ஒரு ஷேட்னே சொல்லுவேன். அதே மாதிரி லாக்மி 925 அப்படின்ற ஒரு ரேஞ்ச் இந்த பிராண்டில் வெயிட்லெஸ் மேட் மூஸ் லிப் அண்ட் சீக் கலர் நிஜமாவே என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஷேட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு மூஸ் டெக்ஸ்சரில் இருக்கக்கூடிய ஒரு லிப்ஸ்டிக்ங்க இது. ஓகேங்களா, என்னோட ஷேட் வந்து இப்படிதான் வரும். இந்த ஷேட் இதுக்கும் லிப் லைனரே தேவையில்லை. கொஞ்சமாக எடுத்து ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைட்டாக போட்டால் போதும், பிக்மெண்டடும் சூப்பராக இருக்குது. டஸ்கிக்கும் ஒரு வேரபிள் ஒரு கலராக இருக்குது. ஓகேங்களா, 925 ரேஞ்சில் ரோசி ப்ளம்மா. ஆமாம், ரோசி ப்ளம் ஷேட். அவ்வளோதாங்க. அண்ட் நான் வந்து ஒரு வேலை லிப் லைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 ஷேட் நான் வந்து வச்சுருக்கேன். ஒன்று மாஸ்லேருந்து இந்த ஷேட் என்னன்னு தெரியலையே, 04 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 04. ஓகேங்களா, இது ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட். ஓகேங்களா, ரொம்ப டார்க் ப்ரௌன் இல்லை, மீடியம் ப்ரௌன்னு சொல்லலாம். அது வார்ம் டோனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌன் இது. அண்ட் இன்னொன்று சுகரில் இருந்து ஓகேங்களா 07 ஃபயரி பெரி அப்படின்ற ஒரு ஷேடில் இது ஒரு ப்ளம் ஷேடுங்க. பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த ஷேடும் கூட. நமக்கு ஏதாவது ஒரு வாஷ் அவுட் ஆகுற மாதிரி ஒரு ஷேட் இருக்குது லிப்ஸ்டிக்கில் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ளம் ஷேட் வந்து நீங்கள் லைனர் வச்சு நீங்கள் லிப்ஸை வந்து லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.